இன்னைக்கு மாமி அண்ட் டாட்டர் அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா அவ்வளோவா ஆஃபியாவுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இந்த அவுட்டிங் வந்து செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு எங்க போனோம்னா மெரினா மாலுக்கு தான். யார் எங்களை வெல்கம் பண்றதுக்கு இருக்கான்னு பாருங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சது சிஎஸ்கே மட்டும்தான். அவ்வளோவா நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு நிறைய தெரியல. அன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் இருந்துச்சு. அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க மேட்ச்சு. அன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு மேட்ச்சில். சன்ஃப்ளவர் ஃபார்ம் செட்டப் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அப்படியே மேண்டேட்ரியான செல்ஃபீஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், நானும் ஆஃபியாவும். அதுக்கப்புறம் வந்ததும் பசிக்கும்ல நம்மளுக்கு, அதனால சாய் கல்லியில் நாங்கள் வந்து கார்ன் ஷாட்ஸ் சாப்பிட்டோம். கார்ன் ஷாட்ஸ் இங்கே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். யாரும் ட்ரை பண்ணது இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உள்ள கார்ன் போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே சீஸு சில்லுன்னு இருக்கும். உள்ள சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நல்லா மொச்சுக்குன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சூப்பர் 99 போனோம். சூப்பர் 99 போகலான்னு சொல்லி ஆசையோட பிளான் தான். வாமா உனக்கு ஒரு பொருள் காமிக்கிறேன், வாமா உனக்கு ஒரு பொருள் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அங்கே கூட்டிகிட்டு போனால், இது அவளோட நியூ டாக்டிக்ஸ் போல். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்ச பொருள் இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்குவா. இதே மாதிரி தான் எல்லா ஷாப்ஸ்லையும் பண்ணிட்டு இருந்தா அவ. கேட்டு அடம்லாம் பிடிக்க மாட்டா. பட் அவளோட பாவமான அந்த ஃபேஸ் பார்க்கும்போது பாவமாக இருக்கும், சரின்னு வாங்கி கொடுத்துருவோம் நம்ம. இந்த மாதிரி தனியாக வரும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தனியாக நானும் ஆசையாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்லாம் சூப்பராக இருந்துச்சு அங்கே. இது டிரான்சிஷன்லாம் ட்ரை பண்ணல, ஒரு கையால் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த கீ செயின்ஸ்லாம் கூட அங்கே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கப் பைத்தியம், அதனால கப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மெரினா மாலில் சைட்ஸில் இருக்கிற அந்த குட்டி டால் ஷாப்பு. இங்கே ஒரு டெடி பேர் வாங்கினேன் ஆசையா. யாருக்கெல்லாம் இந்த டால் ஷாப் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆசையா எதுக்காக வந்தாலும் அதுதான் டைம் ஜோனு. டைம் ஜோனில் செம்மையாக ப்ளே பண்ணோம் நானும் ஆசையாவும். இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான், வராதுன்னு தெரியும். இருந்தாலும் இதை பிக் பண்ண சொல்லி ஆசையா ரொம்ப கம்பல் பண்ணாதான். நான் ஏதோ வீடியோ பார்த்தேன், இப்படி இப்படி ஷேக் பண்ணால் வந்துடும் டாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அப்பயும் ஒன்றும் வரல. வேஸ்ட் ஆஃப் மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் மணி. இதில் எடுமா அந்த டிக்கெட் வந்துடும், நம்ம நிறைய டிக்கெட் வின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சா. வராதுன்னு சொல்ல கேட்காம இதை பண்ண வச்சா. அதுலேயும் ஒன்றும் வரல, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த கேம் வந்து ரொம்ப டாக்டிக்ஸான கேமு. மேலேருந்து பால் விழுந்த உடனேயே கீழே அப்படியே குடுன்னு ஓடி போயிடுது அந்த பால். அந்த மாதிரி அது செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இது உள்ளே வந்து சப்பல்ஸ் அலவுட் இல்லை அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதை நான் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு தடவை இந்த கேமை விளாண்டேன். அப்படி விளையாண்டுருக்க கூடாது, பட் ஆனால் நாங்கள் அப்படி விளாண்டோம். சப்பல் அந்த சைடு வச்சுட்டு பால்ஸ்லாம் போக முடியாமல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பால்ஸ்லாம் எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட் பால் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதை த்ரோ பண்ணும்போது அது அந்த பேஸ்கெட்டில் போய் நல்லா பாக்கெட் ஆகும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஷாட் செம்ம சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் வந்தோம். இங்கே அவ்வளோவா வீடியோ எடுக்கல நாங்கள், இன்னும் டைம் ஆயிடுச்சு. அதனால இந்த மக்ஸ்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பி மக்ஸ் வந்து 69 சம்திங் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அதனால நான் அதில் ஒரு 2, அப்புறம் செராமிக் கப்ஸு, அப்புறம் ரைஸ் கண்டெய்னர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.